மண்டே தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சும்மா 10 ஆகிட்டு கால் வேறு செம்ம பெயின். மெதுவாக நடந்து கொண்டு போய் தான் விட்டுட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு போய் அம்மா ஐஸ்கட்டி ஊற்றி விட்டுட்டு இருந்தாங்க. மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் காலைல சாப்பிடல. ஸோ அவங்க இட்லி கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ தோசை மட்டும் ஊற்றி விட்டாங்க. அப்புறம் லைட்டாக அப்படியே அமுச்சு விட்டு கெட்டு போட்டு விட்டுருந்தாங்க. அம்மா இல்லைன்னா நான் சத்தியமாக அவ்வளோதான் காலியான சஃபிஷியன்ட் ஆகிடாதுன்னா. ஸோ சத்தியமும் இல்லை கிட்ட இருந்தால் என்ன மொபைல் அதுதான் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். பைக்கில் போக முடியலன்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டு போனாங்க. இந்த ஆட்டோ என்னன்னு தெரியல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா பேக்கிங். அப்புறம் ஆருஷே அங்கேருந்து அப்படியே கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தம்பிக்கு இல்லை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் மும்பையில் ஃபோன்லேயே மாட்டேன். அதனால சரின்னு சொல்லிட்டு அங்கே வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அம்மா சதீஷை கூப்பிட்டுருந்தாங்க. சதீஷும் வந்து ஒரு 2 துண்டு சாப்பிட்டு போனான். அவனுக்கு வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ண வேணான்ட்டான். டைம் ஆகிட்டு இதுவே அவனை வான்னு கெஞ்சி கூப்பிட்ருக்கு. கூப்பிட்டு லேட் ஆகிட்டு 1:50 கிட்ட ஆகிட்டு இன்றைக்கி. ஏன்னா அம்மா ஆட்டோ வராங்க உட்காரிச்சிட்டாங்க. ஏன்னா பைக்கில் என்னால் போக முடியாதுன்னு கால் வேறு வீங்கியிருக்காதோ வந்து ஹைப்பர் பேயாச்சு. சும்மா ஜாமான் 2 வாங்க போனால் என் அம்மா கடைக்கு தேவையான எல்லாமே மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. வந்ததுக்கு அம்மாவுக்கு நல்லா செலவு அவ்வளோதான் மிச்சம். எப்போவுமே வீட்டுக்கு திங்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. அந்த வாட்டி கடைக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. போன வாட்டி ஒரு 2-3 டேஸ் பேக் அப்போவும் வாங்கி கொடுத்தாங்க. இப்போவும் நிறையா வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. 9 இயர்ஸ் கிட்ட ஆகிட்டு மேரேஜ் ஆகி எங்கள் அம்மா தான் எப்போ வந்தாலும் எதுனாலும். அதுவும் முன்னாடிலாம் இது கூட எங்களுக்கு எதுவுமே அவங்க காசு இருக்காது. அப்போலாம் நிறையாவே வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க ரஸ்கில் வாங்கிட்டு அதை தான் நான் 2-3 months வச்சு சாப்பிட்ருக்கேன். அந்த நாள்லாம் வந்திருக்கு லைஃப்பில். பிஸ்கட் பாக்கெட்னா ஃபுல்லாக சோப்பு. இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் சோப்பு. சதீஷ்க்கு தேவையானது, தம்பிக்கு தேவையானது. தம்பிக்கு இப்போவும் கேட்டேன் எங்களை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி. கிண்டர் ஜாய் கேட்ட உடனே அன்றைக்கி என்னது அடம் பிடிச்சி ஆல்ரெடி நான் 70 ரூபாயில் என்ன ஆகுது கேட்க உடனே எல்லாமே நாங்களும் அப்படி தான் வளர்த்தாங்க. என்னங்களும் அதே மாதிரி தான். அவனுக்கு எதுனாலும் உடனே எங்கள் அப்பா அம்மாவும் பண்ணிடுவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. அது 1000 ரூபா இருக்கட்டும் 1500 ரூபாய்க்கு கடன் வாங்கியாச்சு. தம்பிக்கு மேலே போய் பிளேட் செக்ஷன் இது வேறு. எனக்கும் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஜாமான்ல நிறைய வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி அந்த அரைப்போம்லாம் அதுக்கு பெருசாக அதுவும் இல்லை. ஸோ அதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஒரு டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பிட்டுட்டு 4 நம்ம காலானிக்கு விட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒர்க் கொஞ்சம் ஒரு 1/2 hour நான் தான் முடிச்சுனேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பியா போயாச்சு. நைட் அங்கே தான் இப்போ ஸ்டே 2 நாளாக. ஏன்னா காலைல ஏன்னா சதீஷாலையும் முடியலையா காலை அமுக்கி விட்டு அந்த கெட்டு போட்டு விடுவாங்க. தம்பிக்கு இட்லி வாங்கிட்டு போயிட்டோம். இன்றைக்கி உண்மைக்கும் சேல்ஸ் ஓகே சூப்பராக தான் மீடியமாக போகுது. ஓகேன்னு சொல்லலாம். பட் நிறையாது கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. பட் ஓகே. பட் இந்த லைக் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஆச்சு சாப்பிட்ற கிடையாது. பார்த்து எங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணுவோம்.